ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் எந்த ஒரு இதுக்குமே ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது எனக்கு அடுத்த விஷயத்த நான் எதையும் யோசிக்க விரும்பலை. நான் இதுக்கு யோசிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த யோசனைகள் நம்மளுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக சில விஷயங்களை கொடுக்கறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக அது நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். நம்மளுக்கு அது அதுக்கும் நம்ம சம்மந்தப்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அண்ணங்கிட்ட சொல்லி சாரி கேட்டேன். என்னை மன்னிச்சிடேன்னா, நான் உனக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் நினச்சதில்லை. நான் என்றைக்குமே உனக்கு நம்பிக்கையாக இருக்கணும், நீ ஒரு நம்பிக்கையாக இது பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நினச்சிருக்கீங்க இல்லைங்கள, இருந்தாலும் அந்த சமயத்தில் அது எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறனால தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு சொல்கிறீங்க பண்ணுறீங்க எல்லாம் தெரியுது. சொல்கிறதுனால எதுவும் மாறிட போகிறது கிடையாது. செய்கிறதுனால நம்ம எதையும் மாற்ற போகிறதும் கிடையாது. மாறணும்னு நினைக்கிற விஷயங்கள் மாறும், மாறாதுன்னு இருக்கிறது மாறாது. அதனால் எதையும் போட்டு காம்ப்ளிகேட்டடாக ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எந்த விஷயத்தையும் காம்ப்ளிகேட்டடாக ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போய் நம்ம வாழ்க்கையை நம்ம சுலபமாக்கிக்கணும், அப்படி தான் நினைக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் யோசிக்கிறேன், சுலபமாக்கிக்கிறதுக்கு தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாக வரும், எந்த விஷயத்தையும் நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஓகே தான், நீங்கள் அந்த விஷயத்துக்கு அதையும் இதையும் போட்டு எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சில விஷயங்களை சந்தோஷமாகவும் சரி எல்லாமேவும் சரி நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். எந்த நேரத்துலையுமே நம்மளுக்கு எல்லாமே சரியாக கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். புரிகிற விஷயங்களை புரியாத மாதிரி நம்ம நடிக்கிறத விட, நம்மளுக்கு புரிஞ்சதை வாழ்க்கையில் நம்ம சரியாக ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் எல்லாத்துக்குமாவே ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னோடனே, ஆமாம் அதனால் எதையுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் நானும் அதை தான் சொன்னேன். சந்தோஷமாக வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு ஒரு ஓகேவாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதையும் நான் உனக்கு ஒரு சில இதை நம்ம பார்த்து பண்ணி செஞ்சு நம்ம எல்லாமும் இருக்க முடியாது. சில விஷயங்கள் கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்காத போது நம்ம எதையுமே வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்மளுக்கு எல்லாமும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போனோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதையும் இதையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை, எல்லாமே சரியான ஒரு பக்குவத்தில் தான் வரும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. அந்த நேரமும் இந்த நேரமும் சேர்த்து நம்ம எதையுமே இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் சரியாக வரும், சரியாக வந்தால் தான் நம்மளும் ஒரு விஷயத்துக்காக எடுத்துகிட்டு போக முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதான் கரெக்டான ஒரு வேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.